வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு புதுவிதமான தலைப்பு தான் கண்டல் தாவரங்களின் முக்கியத்துவம். உண்மையில் கண்டல் தாவரங்கள் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால் எமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, உயிரின பல்வகைத்தன்மையினுடைய வாழுகைக்கு அவை எவ்வாறான பங்களிப்பை நல்குகின்றது போன்ற விடயங்கள் உள்ளடக்கிய இந்த காணொளி உண்மையில் உங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கின்றார் இஃபாட் நிறுவனத்தின் PZRSM ப்ராஜெக்டிலே கடந்த காலத்திலே சமூக வலுவூட்டலாக கடமையாற்றிய ஜி விஜயதர்சன் அவர்கள் தான் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்கிறார். இவர் தற்பொழுது அமெரிக்காவில் இருந்தாலும் கூட தனது திட்டத்தின் மூலமாக தான் பெற்ற அனுபவங்களை இந்த காணொலி மூலமாக பகிர்ந்து கொள்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் கண்டல் தாவரங்களை பாதுகாத்து நாளைய சந்ததியிடம் கையளிக்க வேண்டிய பாரிய கடமை பொறுப்பு என்பவற்றோடு நாம் வாழ வேண்டியிருக்கிறது. இது பல்வேறு வகையிலே எமக்கு பக்கவலமான பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. பாருங்கள், உங்களை காணொலிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். வணக்கம் ரூபன், மீண்டும் உங்களோடு இணைந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் தீவிரை காணொலி ஊடாக உங்களை ஒவ்வொருவரையும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் நேரத்தை தந்ததற்கு கடவுளுக்கு முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு உடல், உளம், ஆன்மீகம், சூழல் பொருத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தால்தான் ஒரு தனிநன் அவருடைய வாழ்க்கையிலே அவன் அமைதியாக ஒரு சுகாதாரமான வாழ்க்கையாக வாழலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் கூறுகின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருப்பது சூழல் பற்றிய கண்டல் தாவரம், மேங்க்ரோ எக்கோசிஸ்டம் பற்றிய சில விழிப்புணர்வு கருத்துக்களை உங்களோடு பகிரலாம் என நினைக்கின்றேன். கண்டல் தாவரங்களின் முக்கியத்துவம் தான் என்ன? சுனாமிக்கு பின்னரான பங்கு பெற்றுடன் கூடிய நிலையான கரையோர வலய மீளமைப்பு திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திலே வாவி முகாமைத்துவம் பற்றிய ஒரு செயல் திட்டம் அமைந்திருந்தது, உப செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்திலே நாங்கள் வாகரை, வாவியும் அதனை ஒட்டிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே 7 வருடமாக அந்த திட்டத்தை தயாரித்திருந்தோம். இதற்கு இஃபாட் சர்வதேச விவசாய நிதி அமைப்புகளும் உலக சுற்றாடல் மையமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 7 வருடமாக அந்த திட்டத்திலே நானும் செயற்பட்டிருந்தேன். நண்பன் ரூபனும் அந்த செயற்திட்டத்திலே சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தராக இருவரும் நாங்கள் பணியாற்றிய வேளையிலே எங்களுடைய நட்பு அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கின்றது. விசேடமாக நாங்கள் அதிலே கண்டல் தாவரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வாவி முகாமைத்துவ குழுவை அமைத்தோம். அந்த வகையிலே வாவி முகாமைத்துவ குழுவை அமைத்து வாவி முகாமைத்துவம் சம்பந்தமான கல்வி வசதிகளையும் அதுபோல அவர்களுக்கான வாழ்வாரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு செயல் திட்டங்களும் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே மேற்கொள்ளப்பட்டது, விசேட முகாமைத்துவ திட்டமாக. அந்த வகையிலே கண்டல் தாவரம் பற்றி மீனவர்களுக்கு, பொதுமக்களுக்கும் அது பற்றி எங்களுடைய இந்த திட்டத்திலே விழிப்புணர்வு சம்பந்தமாக நீடித்து நிற்கக்கூடிய செயற்திட்டங்களாகவும் அமைந்திருந்தது. அதுபோல எங்களுடைய இந்த பங்கு பெற்றுடன் கூடிய நிலையான கரையோர வளமை மூலமைப்பு திட்டம் பல நீடித்து நிற்கக்கூடிய செயற்திட்டங்களாக உள்ளடக்கியதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே வாவி முகாமைத்துவத்தின் கண்டல் தாவரத்தை பாதுகாப்பதற்கான குழுக்களையும் அமைத்து அந்த குழுக்கள் மூலமான கண்டல் தாவர முகாமைத்துவம் இன்றும் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உவர் நீருடன் சேறு கலந்த அமிலத்தன்மையுடனான சதுப்பு நில பிரதேசங்களில் வேறு எந்த தாவர இனங்களும் வளர முடியாத சூழலில் சூழற் காரணிகளின் தாக்கங்களை எதிர்கொள்ளக்கூடியவாறான விசேட இசைவாக்கங்களை பெற்று அடர்ந்து பசுமையாக செழித்து வளர்ந்து காணப்படும் அதிசய தாவர இனங்கள் தான் இந்த கண்டல் தாவரங்களாகும். இவற்றை அலையாத்தி காடுகள் என்றும் சிறப்பாக அழைப்பார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கண்டல் காடுகளினுடைய வகிவாக காரணமாக நுண்ணங்கிகள் முதல் முளையூட்டிகள் வரையிலான பல வகை உயிரினங்களின் வாழிடமாகவும் இவை பயன்படுத்தப்படுகிறது. விசேடமாக ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் புற நாடுகளிலிருந்து இலங்கையை நாடி வருகின்ற புலம்பெயர் ஈரநில பறவைகளின் சரணாலயமாகவும் இந்த கண்டல் தொகுதி காடுகள் அமைந்திருவது உண்மையில் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கண்டல் தாவரம் பற்றிய
அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் பற்றி ஆராயும் போது பொதுவாக 3000க்கு அதிகமான மீன் இனங்கள் இந்த கண்டல் தாவரத்திலிருந்து உருவாவதாகவும் இந்த சூழல் தொகுதியிலே 3000க்கும் அதிகமான மீன் இனங்கள் இந்த கண்டல் தாவரத்திலிருந்து உற்பத்தியாவதாகவும் விஞ்ஞான ரீதியான கருதுகோளாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நீரை சுத்திகரிக்கின்றது, வாட்டர் ஃபில்டரேஷன் என்று சொல்லப்படுகின்றது. 2.5 ஹெக்டேர்ல 1 ஹெக்டேர்ல அக்வா கல்ச்சருக்கு இதை பயன்படுத்தக்கூடியதாகவும், அதுபோல இந்த உப்பு தன்மையான தண்ணிகளை அந்த சுத்திகரிக்கின்ற இந்த கண்டல் தாவரத்துக்கு இருக்கின்ற ஒரு விசேட இயல்பாகவும் விஞ்ஞான ரீதியான கருதுகோளாக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்துதான் அந்த கூடுதலான மீன் உற்பத்தி, இறால், நண்டுகள் உற்பத்தி ஆவதற்கும் இந்த வாட்டர் ஃபில்டரேஷன் ஒரு கண்டல் தாவர வேர் தொகுதியிலே அந்த முக்கியமான ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளாக நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் இதில் குறிப்பிடப்படுகின்றது. அதுபோல காலநிலை மாற்றத்திலே இந்த கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். ஆகவே அதுவும் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடியது. அண்மையிலே தெரியும் சூழல் மாசுபடுதலை தடுப்பதற்காகவும் உலக சுற்றாடல் மையம் இன்னும் பல அமைப்புகள் இந்த சூழல் தொகுதியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்டல் தாவரங்களை உற்பத்தியாக்குவதும், இந்த கண்டல் தாவரத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல் தொகுதியோடு அதனை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடுகளும் அதிக அரசார்பற்ற நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல 120 மில்லியன் மக்கள் இந்த தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் இவர்கள் இதை அண்டி வாழ்வதாகவும், இதில் 120 மில்லியன் மக்கள் பயன்பெறுவதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக எங்களுடைய கரையோர மூலவளங்களை பாதுகாக்கவும் அதிலிருந்து உல்லாச பிரயாணிகளை கவரவும் இந்த கண்டல் தாவரங்கள் பயன்படுத்துவதாக காணலாம். உதாரணமாக தாய்லாந்து விசிட் மேங்கூர் ஃபாரஸ்ட் என்று வச்சிருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நெருக்கமான வாகரை, நாசிவந்தீவு, கொக்கடிச்சோலை பிரதேசங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நெருக்கமான ஒரு கண்டல் தாவரங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தொகுதிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல நம்முடைய மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் அந்த சூழல் தொகுதியிலே மிகவும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய, மிகவும் மீன் உற்பத்திகளுக்கும் இறால் உற்பத்திகளுக்கும் அதிக தாக்கத்தை செலுத்தக்கூடியது இந்த கண்டல் தாவரங்கள் தான். அதுபோல குடும்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன இலாகா திணைக்களத்துக்கு ஒரு 5வது குடும்பமாக இந்த ஃபாரஸ்ட் இருப்பதும், வன பரிபாலன திணைக்களம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை பரிபாலித்து வருவதும், வருஷத்திலே அவர்கள் அந்த கண்டல் தாவர உற்பத்திகளை நாசிவந்தீவிலே, மட்டக்களப்பு நாசிவந்தீவிலே அவர்கள் இயற்கையாக கிடைக்கின்ற அந்த கண்டல் நாட்டுக்களை கொண்டு உருவாக்குவதும் குறிப்பிடத்தக்கது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட நாட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு அதிகமான உற்பத்திகளை அவர்கள் நாசிவந்தீவிலே நாட்டுக்களை உருவாக்கி பல இடங்களிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஊடாக நடுகை செய்வதும் முக்கியமாக ஒரு குறிப்பிட வேண்டிய அம்சம். ஆகவே இப்படியான ஒரு நல்ல பயனுள்ள கண்டல் தாவர வகைகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தமட்டிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்தோட்டை, மாத்தறை, காலி, களுத்துறை, கொழும்பு, கம்பஹா, புத்தளம், மன்னார் ஆகிய 14 மாவட்டங்களிலே இந்த கண்டல் காடுகள் சரிந்து காணப்படுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. அடுத்து கண்டல் தாவரம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை பற்றி ஆராயும் போது காடழிப்பு என்பது ஒரு முக்கியமாக இன்றைக்கு கண்டல் தாவர குடும்பத்துக்கு அந்த அழிவை நோக்கி ஒரு கண்டல் தாவரங்களும் அந்த மனித சமூகமும் ஒரு சவாலான நிலைக்கு உட்படுத்துகின்ற ஒரு காரணியாக காடழிப்பு காணப்படுகின்றது. சூழல் மாசடைதல், சூழல் மாசுபடுவதால் இதனால் கண்டல் தாவரத்துக்கு அதிக குப்பைகளை கொட்டுதல், அதில் நெருப்புகளை கொட்டுதல், நெருப்புகள்
உருவாகுதல், குப்பையில கொட்டி நெருப்பு வைத்தல், அந்த அந்த ஒரு செயற்பாடுகளும் சூழல் மாசுபடுதலுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. அடுத்தது இராணுவ யுத்த நடவடிக்கைக்காகவும் இந்த பாதுகாப்பு காரணமாக அழிக்கப்படுவது, மரங்களை அழிக்கப்படுவது ஒரு சவாலாக இருக்கின்றது. அது பொருத்தமற்ற இறால் வளர்ப்புகளும் ஒரு கண்டல் தாவரத்துக்கு மிகவும் ஒரு சவாலாக இருக்கின்றது. அடுத்தது மனித தேவைக்காக உரகு வெட்டுதல் ஊடாகவும் இந்த கண்டல் தாவரத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மீனவர்களை கொத்து வைத்து பிடித்தல் என்ற செயல்முறையில் நிறைய கண்டல் தாவரங்களை அழித்து இந்த கொத்து வச்சு மீன் பிடிக்கிறதுல வாவி முகாமைத்து மாவிக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. அதுபோல இது பற்றிய போதிய அறிவின்மை, கண்டல் தாவரம் பற்றி இதில் பலாபன்கள் பற்றியும் ஒரு போதிய அறிவின்மையும் ஒரு மக்களுக்கு மீனவ சமூகத்துக்கு ஒரு கண்டல் தாவரங்கள் பற்றி போதிய அறிவின்மையும் ஒரு சவாலாக இருக்கின்றது. வர்த்தக நோக்கத்துக்காக புதிய கட்டுமான செயற்பாடுகள் கரையோரத்தில் கண்டல் தாவரங்களுக்கு எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. புதிய திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்தது அந்த உல்லாச விடுதிகளை அமைப்பது தொடர்பான கட்டுமான பணிகள் ஒரு சவாலாக கண்டல் தாவர தொகுதிக்கு ஒரு டெமிட் பண்ணக்கூடியது ஒரு சவாலாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கண்டல் தாவரம் பற்றி அது பற்றிய திட்டம், அது பற்றி பலாபலன்கள், அது பற்றிய சவால்களை நான் இந்த வீடியோவில் கண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை காணும் வரை உடம்பிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்டல் காடுகளை பொறுத்தவரையில் உலகில் ஏறத்தாழ 112 கண்டல் காடுகள் காணப்படுகிறது. இக்கண்டல் காடுகளிலே உலகின் மொத்த நிலப்பரப்பினை எடுத்துக்கொண்டால் சுமார் 18 மில்லியன் ஹெக்டேர்களாக காணப்பட்டுள்ளது. இந்த உலகினுடைய காணப்படுகின்ற கண்டல் காடுகளின் வீதகரத்தை பார்க்கின்ற பொழுதும் இலங்கையிலே 0.1% காடுகளே இலங்கையில் காணப்படுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. ஆகவே எமது தாய்நாட்டிலே காணப்படுகின்ற இந்த கண்டல் காடுகளை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற மிக பெரும் சுற்றுலா தலமாகவும் இலங்கை மாறி வருகின்ற சூழலிலே இலங்கையின் கண்டல் தாவரங்களை பாதுகாத்து எமது இயற்கையினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது நமது கடமையாகும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம். வணக்கம். நன்றி நண்பர்களே. நன்றி.